ஸோ ஹாய், வெல்கம் டு மச்சி கப்பல். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நாங்கள் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வால்பாறை ஸ்டேஷன், அதாவது மெயின் ஏரியாவில் நியர்பையில் ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிற பேக் வியூ தான் இது, சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து டோட்டலாக ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கோம். எங்களோட 5 மெம்பர்ஸ்னே பார்த்தீங்கன்னா 1 நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்னே சொல்லலாம். அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நீட்டாக இருந்தது ரூம்ஸ் எல்லாம். அதை விட இந்த மாதிரி பேக் வியூலாம் வேறு லெவலில் இருந்தது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதோ தெரியுது பார்த்தீங்களா, அது மான் இங்கே நிற்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புல்லுக்கு நடுவில். ஸோ கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30 இருக்கும். நாங்கள் இப்போ இங்கேருந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குட் மார்னிங் சொல்லிடுங்க. மேடமும் எங்கள் கூடயே சேர்ந்து கரெக்டாக கிளம்பும்போது ரெடி ஆகிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களே டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் முடியல இங்கே இருக்கிற குளிருக்கு. ஸோ இல்லை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஆகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக நமக்கு வால்பாறை பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். கூழாங்கல் ரிவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் குயிக்காக கிளம்பலான்னு பார்த்தோம், பட் லேட் ஆகிடுச்சு. டைம் இப்போ கரெக்டாக 7 o'clock ஆச்சு. வால்பாறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சைட் சீன் பிளேஸில் சொல்கிற இடத்துல வந்து இந்த கூழாங்கல் ரிவரும் ஒன்று தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் தானே, டக்குன்னு போயிடலாம்னு நினச்சோம். பட் இது வந்து டீ எஸ்டேட் அப்படிங்கிறனால நல்லா வளைஞ்சு ரவுண்ட் எடுத்து போனதுனால அந்த 3 கிலோமீட்டர் நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம். சரியான பாதை தெரியல எங்களுக்கு, ஏன்னா கரெக்டான ஒரு போர்டு கிடையாது. எவ்வளோதான் அது வந்து ஒரு பெரிய டாப்பஸ்ட் சைட் சீன் பிளேஸாக இருந்தாலும் நமக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. ஏன்னா ப்ரைவேட் அந்த டீ எஸ்டேட்லாம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு மேப்லேயுமே தப்பான வழியில் காமிச்சுது. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்தது, அந்த பிளேஸை கொண்டு போய் ரீச் ஆகிறதுக்கு. மற்றபடி நம்ம போகிற வழியில் மெயின் ரோட்டில் தான் இருக்கும். அதில் நம்ம வந்து லேண்ட்மார்க்குன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து நார்மலாக வீடியோ பார்க்கும்போது சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும். அதுதான் வந்து கூழாங்கல் ரிவரோட லேண்ட்மார்க்னே சொல்லலாம். ஸோ அதை பார்த்து தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணினேன். ஸோ இந்த கூழாங்கல் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நல்ல அழகழகான ஷேப்பில் இருக்கும், நல்ல கலராக இருக்கும். ஸோ எனக்கு இந்த கல் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போகும்போது தண்ணியோட ஃப்ளோ வந்து ரொம்பலாம் அதிகமாக இல்லை, பட் கிளைமேட் வேறு லெவலில் ஃபுல்லாக மிஸ்டோட செம்ம கூலிங்காக இருந்ததுங்க. ஸோ நாங்கள் எதுவுமே குளிக்கல, ஜஸ்ட்டு போய் நல்லா அந்த அழகான பிளேஸு சூப்பராக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் குட்டீஸோட. இந்த கூழாங்கல் ஆறுல இருந்து வர அந்த தண்ணியில தான் வந்து அங்கே வாழ்கிற மக்களாக இருக்கட்டும், விவசாயத்துக்காக இருக்கட்டும், இந்த டீ எஸ்டேட்னு சொல்லி எல்லா விதத்துக்குமே வந்து அந்த தண்ணி தான் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபில்டரே கொடுக்காம எவ்வளோ அழகாக பியூராக க்ரீன் கலர் இருக்குது பாருங்களேன். ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி அந்த லேண்ட்மார்க், இந்த குட்டி குட்டி கடைகள், இந்த பாலம், இந்த போர்டு, இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ஃபைனலாக ஒரு வழியாக வந்தாச்சு. வந்தது எங்கள் வீட்டு குட்டீஸ் என்ன சொல்கிறான்னு நீங்களே கேளுங்க. சரி வா, நீ வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை தொட்டு போகிற, அப்புறமேட்டு குளிக்கலாமா குளிக்க வேண்டாமான்னு யோசிச்சுப்போம். எங்கே போனாலும் தண்ணியை பார்த்தா குளிக்கணும் வா. அதுவே அதிகம் தான். ஸோ மேப் படி பார்க்கும்போது கூழாங்கல் ரிவர் வந்து நம்ம இந்த லொக்கேஷன் தானே அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. பட் நீங்கள் மேப்பை ஃபாலோ பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோட பிடிச்சிங்கன்னா வந்துடும். இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லைனாக கடைகள்லாம் இருக்கும், மேகி எல்லாமே லைனாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஆமாம், எதுவுமே இல்லை. பட் ஸ்பாட் வேறு லெவலில் இருக்குது, காட்டுறவாங்க. இது முள்ளு குத்துது பார்த்து, அது பக்கத்தில் போகாது. தொடையில அது பேண்ட்டு போட்டிருக்கலாம், அதனால ஒன்றும் தெரியல. ரஜினி எப்படி இருக்கு? நீ எதுவும் சொல்லு. என் ஃபோன் கொடுக்கணும், ஃபோன் வெளியெல்லாம் கொஞ்சம் தெரியுது மறுத்து. ஆனால் நான் வரேன்.
ஸோ ஃபைனலாக கூழாங்கல் ரிவரை நல்லா அழகாக பார்த்து ரசிச்சுட்டு அங்கிருந்தாப்புல நாங்கள் வந்து வெள்ளமலை டனல் தான் போயிருந்தோம். இந்த வால்பாறைக்கு ஃபஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர், வெள்ளமலை டனல், இது ரெண்டில் நீங்கள் எது மேப் போட்டாலும் கூழாங்கல் ரிவர்னு அந்த ஒரு பிளேஸ் மட்டும்தாங்க காட்டும். ஏன்னா வெள்ளமலை டனல் போட்டாலும் உங்களுக்கு கூழாங்கல் ரிவர் தான் சொல்லும். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்தது. கூழாங்கல் ரிவர், இந்த டனல், இது எல்லாமே வந்து ஒரே நேம் ரிலேட்டடாக இப்போ லைன் பை லைன் இருக்கிறனால நமக்கு வந்து தனித்தனியாக காட்டாது. டேரெக்டாக கூழாங்கல் ரிவருக்கு தான் மேப் காட்டும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். வெள்ளமலை டனலை இங்கேருந்து கரெக்டாக அதுவும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. டவுனால் வந்து வால்பாறை டவுன் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த டனலுக்கு. ஸோ அகைன் நாங்கள் போகும்போது இந்த ப்ரைவேட் ஏரியாக்குள்ளே தான் போயிட்டோம். அங்கே இருக்கிறவங்க தான் வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே இந்த வழியாக வந்துட்டீங்க, நீங்கள் ரிட்டர்ன் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் திரும்ப பேக் டர்ன் எடுத்து மறுபடியும் வால்பாறை டனல் வெள்ளமலை டனல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் எங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாறு அப்படிங்கிற அந்த பிளேஸ் போகலான்னு பார்த்தோம். அது வந்து இந்தியாவிலே வந்து 2nd and 3rd பிளேஸ். ஆமாம், ஒரு ஈரமான பிளேஸ், வெட்டஸ்ட் பிளேஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப் லிஸ்ட்டில் இருந்தது. பட் அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 சம்திங் என்னமோ கேட்டாங்க. ரெண்டாவது அங்கே அட்டைப்பூச்சி தோலை இதெல்லாம் இருக்குன்னு சொன்னதுனால பாப்பாங்களை வச்சு அது வந்து சேஃப்டி இருக்காது அப்படிங்கிறனால நாங்கள் அந்த பிளேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும், நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் நைட்லாம் தூங்கவே இல்லை. நாங்கள் உட்காந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தூக்கத்தில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியாது பாப்பாங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிம்பிளாக ஒரு 4-5 பிளேஸ் மட்டும் போனோம். ஸோ வெள்ளமலை டனல் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு வேளை ப்ரைவேட் ஏரியான்னு வந்ததுனால தான் இப்படி ஒரு வியூவை பார்க்க முடிஞ்சது. போராடி உள்ளே வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த பூ அங்கேருந்து தான் பறிச்சா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உள்ளே பறவை ஏதோ லைட் இருக்க மாதிரியே இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. நீங்கள் அங்கே நினைங்க. ஸோ ஃபைனலாக இதுதான் பார்க்க அப்படியே அடர்ந்த காடு மாதிரி இருக்குல்ல. பட் எங்கே போனால் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக போகலை. பார்த்து ஓடாத மூதேவி. இந்த வால்பாறையில் கூட இந்த டனல் நம்ம விசிட் பண்ணுறது வந்து செப்டம்பர் அப்படிலாம் மார்ச் இந்த மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நிறைய குளிரோ வெயிலோ இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து ஜூனில் தான் வந்தோம். பட் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா கூலிங்காகவும் இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அப்படின்னு இருக்காங்க. பட் வந்தாலும் போனாலும் யாருமே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது பிளேஸு. இங்கே நியர்பையில் டீ கடையெல்லாம் இருக்குது, பட் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. பார்க்கலாம் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். பட் கொஞ்சம் டர்ராக இருக்குது. வரும்போது ரொம்ப சேஃபாக வாங்க, ரொம்ப டேஞ்சரான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் வந்தோமா அழகாக ரசிச்சோமா போனோமான் இருந்தால் எல்லாருக்குமே சேஃப் தான். ஸோ நாங்கள் இப்போ இங்கே டனல்லேருந்து அடுத்து நல்ல முடிவு வியூ பாயிண்ட் பை. அந்த டனலோட வியூவுமே பார்க்க வேற லெவலில் இருக்குங்க. தண்ணியோட ஃப்ளோலாம் சும்மா அடிச்சுட்டு போச்சு. ஆள் நடமாட்டமே பெருசாக எங்களுக்கு அங்கே இல்லைங்கிறனால கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால தான் அந்த பாலம்லாம் வந்து ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி வேற இருந்ததா, எங்கே நாங்கள் நடந்த நேரம்னு பார்த்து இடிஞ்சு கீழே விழுந்துருவோங்கிறனால தான் என்னால் ரொம்ப க்ளோஸாக போய் வீடியோஸில் எடுக்க முடியல. ரெண்டாவது நார்மலாக வீடியோ பார்க்கும்போது டனலோட வியூ அழகாக தெரியும். நம்ம அந்த டனல் கிட்டலாம் இறங்கி நடந்து போகிற அளவுக்குலாம் ஒரு சூப்பரான சைட் சீனாக இருந்தது. இப்போ மழைங்கிறனால தண்ணியோட ஃப்ளோ பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அது சேம் அந்த இடத்த சுற்றி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருந்ததுனால என்னால் ஃபுல் வியூவாக வந்து அங்கே போய் எடுக்க முடியல. மேபி கேமரா அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா அழகாக கிளியராக எடுத்துருக்கலாம். இதை எங்களால் முடிஞ்சது ரொம்ப சேஃபாக எடுக்கணுங்கிறனால அந்த பிளேஸை எடுத்தாச்சு. இப்போ எங்கே இருந்தாப்புல நாங்கள் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் அடுத்து போயிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிருந்தோம், பாலாஜி டெம்பிள் போயிருந்தோம், சோலையார் டேம் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோலாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போட்டோம் அப்படின்னா விளாக் வந்து நிறைய டைம் எடுத்துக்கும், பார்க்குறவங்களுக்கு போர் வச்சிடும் அப்படிங்கிறனால இப்போ இந்த 2 பிளேஸ் போன வீடியோவை மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போன இந்த 3 பிளேஸோட வீடியோவை அடுத்த விளாகாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ரொம்பவே ஃபேமிலியோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்தியா ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.